ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம வந்து கிட்ஸு ஃபேவரட்டான பாஸ்தா தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் பாஸ்தா எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து குக் பண்ணிக்கலாம். இதை குக் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து வாட்டர் விட்டுருக்கேன். இது நான் ஆல்ரெடி பாயில்டு வாட்டர், இது ஹாட் வாட்டர் விட்டுருக்கேன். கொஞ்சம் இது குக் ஆகணும் இல்லையா, அதுக்கோசரம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். ஒட்டிக்காமல் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு, அதுக்கோசரம் வந்து இதை விட்டுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். குக்கானவுடனே இது வந்து ஒரு 3/4 அளவுக்கு குக்கானால் போதும். குக்கானவுடனே நம்ம எடுத்துகிட்டு எப்படி ஒயிட் பாஸ்தாலாம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பாருங்கோ, நான் வந்து இப்போ வந்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பட்டர் போட்டுருக்கேன். நீங்கள் பண்ணுற குவான்டிட்டிக்கு அளவுக்கு நீங்கள் வந்து பட்டரு எல்லாமே போட்டுக்கோங்க. இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அதோடு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸு உங்களுக்கு ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு பட்டரோடு சேர்த்து மைதாவும் பாலும் தான் எனக்கு வேணும் ஒயிட் சாஸ்க்கு. நீங்கள் வந்து மைதாவும் ரொம்ப போட்டுக்கூடாது, அப்புறம் ரொம்ப கெட்டியாக போயிடும். அதனால் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதுமானது. நீங்கள் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கத்தில் பாஸ்தாவும் பாருங்க எப்படி வந்து கொதிச்சுட்டுருக்கு. இப்போ வந்து நல்லா வந்து பபுள் ஆகி பெருசாக வெந்துருக்கு. ஒரு ஹாஃப் இது குக் ஆகிடுது. இப்போ இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். பாருங்கள், பட்டர் நல்லா இதாகிருக்கு, மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இந்த சாஸுக்கு வேணுங்கிற மைதாவை போட்டுக்கலாம். மைதா ரொம்பவும் போட்டுக்கூடாது, கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கோங்க. பண்ணுவோம். மைதா போட்டோன்னே இந்த மாதிரி கடல் மணல் மாதிரி வரணும். வந்தாக்கா அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நமக்கு ஒன்றும் தெரியாது. நானும் ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். எனக்கும் ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் கிட்ஸோட ஃபேவரெட். ஆக்சுவலி நமக்கு ஒன்றும் அவ்வளோவா இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட இதில் யாரும் அவ்வளோவா பண்ணுறதும் இல்லை, எதுவும் இல்லை, அதனால் தெரியறதில்லை. ஆனால் கிட்ஸு எல்லாருக்குமே வந்து ரொம்ப, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கிட்ஸு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்கும் ரொம்பவே இஷ்டம் இது. சரி, அவள் கேட்டால், அதனால தான் நானும் வந்து பண்ணிட்டுருக்கேன். இப்போ லம்ஸ் இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப லம்ஸ் எல்லாம் இல்லாமல் வந்துடுது. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் பால் விட்டுக்கலாம். கலரிண்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து மைதாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, சீக்கிரமாக வந்து கெட்டியாகிடும். நம்ம வந்து அதனால் வந்து கலரிண்டே இருக்கணும். நான் அடுப்பு ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சுட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் விஸ்கில் கூட வச்சு இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட ஈஸியாக லம்ஸ் இல்லாமல் வந்துடும். இல்லாட்டி வடிகட்ட வேண்டியதாக போயிடும். லம்ஸ் இருந்தால் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஸ் கன்சிஸ்டன்சி வரட்டும், காட்டுறேன் நான். பாருங்கோ, நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. பாருங்க, நல்லா கெட்டியாகிட்டுருக்கு, தெரியுறதா சாஸ் கன்சிஸ்டன்சிலாம். இன்னும் கொஞ்சம் இதாக ஆகட்டும், கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த இதுக்கு தேவையான ஆரிகானோ போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு நானும் ஸ்டோர் பாட் தான் வச்சுட்டுருக்கேன், அதுதான் போடுறேன். இந்த பீஸா இதெல்லாம் பண்ணுறதுக்கு சீசனிங் இருக்கும், ஷாப்பில் விற்கும். அதை வந்து போட்டுக்கோங்க. இதை இட்டாலியன் டிஷ்ஷு தானே, ஸோ அதனால வந்து ஆரிகானோ தான் போட்டுக்கணும் இதுக்கு.
இதுதான் வந்து இதுக்கு வாசனை ஆக்சுவலி. இது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, காரத்துக்கு இதுதான். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து கார்ன் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதோட வந்து சேர்த்துக்குறேன் வெஜிடபிள்ஸுக்குன்னு. ப்ரோக்கோலி இருந்தால் ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம், பேபி கார்ன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் தான். பெல் பெப்பர்ஸ், தட் இஸ் 3 டைப், எல்லோ, க்ரீன், ரெட்டு, 3 கேப்சிகம், 3 இதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இதாக எடுத்து நம்ம வந்து அடுப்பை நிறுத்திடலாம். சாஸ் வந்து இப்போ வந்து ஒயிட் சாஸ் ரெடியாக எடுத்து இதில் வந்து உங்களுக்கு சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து இதோட கார்ன் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், நான் வந்து கார்ன் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், குக் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் போட்டுண்டு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இதில் வந்து சீஸும் போட்டுக்கலாம். நீங்கள் மொசரல்லா சீஸு, பார்ச்மெண்ட் சீஸு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த பீஸா, பர்கருக்கு இதுக்கெல்லாம் வைக்கிற சீஸ் தான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சீஸியாக வேணுமோ அவ்வளோ சீஸு போட்டுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நான் சீஸையும் போட்டு சீஸும் நல்லா மெல்ட்டாக எடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, பண்ணுறப்பயே வந்து நல்லா எம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மேபி நிஜமானமே நல்லா தான் இருக்குமோ என்னமோ தெரியல, இன்னும் பார்த்தா தான் தெரியும் நமக்கும். பார்க்கலாம் அதுவும். ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு எம்மியாக தான் இருக்குது. ஒயிட் சாஸ் போட்டு சூப்பராக தான் இருக்குது. பார்த்தா நம்மளோட எம்மி பாஸ்தா ரெடி. சீஸி எம்மி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் காட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்குது நிஜமானவே, பார்க்குறதுக்கு மாத்திரம் இல்லை, சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருக்குது. இந்த இது வந்து ஒரு முக்கால் இது குக்காகி ரொம்ப ஜவுன்னு இல்லாமல், ரொம்ப கடக்க முடக்குன்னு இல்லாமல் சூப்பராக குக்காகிருக்கு. ஏன் இவெல்லாம் வந்து ரொம்ப இதில் வந்து டேஸ்ட் என்ன இருக்குன்னு எல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்றான்னு இப்போ தான் தெரியுது, பண்ணினதுக்கப்புறமா தான். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, நம்மளோட எம்மி பாஸ்தா ரெடி ஆகிடுத்து. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எம்மி பாஸ்தா ரெடி. ஆரிகானோ எல்லாம் போட்டு நல்லா கார்னு எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ப்ரோக்கோலிலாம் போட்டோம்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ஜாய் த டிஷ். தேங்க்யூ.